ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெல்ல தேவனுடைய அந்த மகத்துவத்தை அறிந்திருக்கீங்க? கரங்கள் வைத்தல்ல சொல்லுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். தேவனுடைய நன்மையை எத்தனை பேர் இந்த இடத்துல, அதாவது அந்த நன்மையை நீங்கள் அனுபவித்திருக்கீங்க? கரங்கள் வைத்தல்ல சொல்லுங்கள். ஆமேன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்ன கவனிங்க, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்கள் இந்த உலகத்தின்படி எவ்வளவு செல்வம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு உயர் பதவியில் இருந்திருந்தாலும், உண்மையுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளாது, உண்மையுள்ள தேவனை அவர்கள் தொழுது கொள்ளாது, உண்மையுடைய தேவனை அவர்கள் கண்டடையாது இருப்பார்களானால் அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த செல்வம், உயர் பதவி அவர்களுக்கு வீண். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறவன் உயர் பதவியிலையோ அல்லது இந்த நல்ல ஒரு பொருளாதார செழிப்பில் உயர்வான இடத்துல இருக்கின்றான் என்றால் அது அவனுக்கு வீண். உயர் பதவி ஒருபோதும் இரட்சிப்பை என்ன செய்ய முடியாது, விலைக்கு வாங்க முடியாது. பணம் கொடுத்து ஒருபோதும் இந்த இரட்சிப்பை, இந்த மகத்துவத்தை, இந்த அனுபவத்தை பெற முடியாது. உலகில் யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ஆவிக்குரிய சபையில் நாம் மாத்திரமே இந்த மகத்துவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம், நாம் அதை அனுபவிக்கின்றோம். கரங்கள் அல்ல. ஆமே அல்ல. எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடுகிறோமோ அப்பொழுது எல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை கண்டடைந்தவர்களாக இந்த பூமியில் இருக்கின்றபடியினால சபையில் எல்லோரோடும் சேர்ந்து சபைகள், சபை மக்கள், சபையில் உள்ள போதகரோடு, அவருடைய பிள்ளைகளோடு, மனைவிகளோடு ஒரே குடும்பமாக இருந்து தேவனுடைய மகிமையை, மகத்துவத்தை நாம் அனுபவிக்கின்றோம். ஆமென். இப்படிப்பட்ட நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினால தன்னுடைய பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளை கழுவி மகத்துவங்களை அனுபவிக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவர்களை வைத்திருக்கிறார். ஆகையினால தான் சபையில் அவர்கள் தேவனுடைய அந்த ஆராதனையின் மூலமாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அந்த மகத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம், அனுபவிக்கின்றோம். எந்த மனுஷனும் இந்த மகத்துவத்தை அனுபவிக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் ஒவ்வொரு வாரமும் கூடும் பொழுது அந்த மகத்துவத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதன் மூலமாக அந்த கர்த்தருடைய பந்தியின் உச்சிதத்தை, அந்த கர்த்தருடைய பந்தியின் உன்னதத்தை சரீரங்களிலே நாம் அனுபவிக்கிறோம். ஆவியின் நிலையிலிருந்து கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதின் மூலமாக சரீர நிலையிலிருந்து ஆவியில் உள்ள காரியங்களை நாம் அனுபவிக்கின்றோம். அதான் மகத்துவம். அதை ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதன் மூலமாக அதை அடைகின்றோம். இதை விட சிலாக்கியம் நமக்கு வேற என்ன இருக்கு இந்த பூமியில்? ஆமீன் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படில் உறுதியும் காணப்படாதில் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பெற்ற உயிரினங்கள் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இருக்கின்றார்கள். அப்போ இந்த விசுவாசத்தை மனிதர்கள் மத்தியில் எப்படி காணப்படுகிறது என்றால், இறை நம்பிக்கையில், கடவுள் வணங்குகிற வணக்கத்தின் அடிப்படையில் எப்படி இது இருக்கின்றது என்றால், உலகத்தில் வாழ்கின்ற காடுகளில், மலைகளில் அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது. ஆகையினால எதுதான் இறைவன் என்று அவங்களுக்கு தெரியல, புரியலை, அவங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆகையினால இயற்கையை தெய்வமாக அவங்க வணங்குறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்ல வாகனம், சஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பயன்? இருதயம் குருடாக இருக்க. இருதயம் குருடான எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் ஜீவனுள்ள தேவனை தேர்ந்தெடுக்க முடியாது, கண்டடைய முடியாது. அவர்கள் இருதயத்தின் குருடத்தின் நிமித்தமாக, குருட்டுத்தனத்தின் நிமித்தமாக தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவைகளை வழிபடுகிற ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது சிலை வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவர்கள். சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள் யாரும் உங்களுக்கு தெரியும், சொல்லனா அதற்கு நேரம் இல்லை, ரொம்ப பெரிய டாபிக் அது. சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். அடுத்தது பிதா குமாரன் பரிசுத்த நல்ல அறிவாங்க, ஆனால் பிதாவாகிய அன்பையும் குமாரனாகிய கழுவுதலையும்
பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் அவங்க உணராது இருக்கின்றபடியினால அல்லது அறிந்து கொள்ளாது இருக்கின்றபடியினால என்ன செய்யறாங்க, உலகம் எப்படி வாழ்கின்றதோ அதுபோல பாவ நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். அடுத்தது யூதர்கள். அதற்கு மேல இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவங்க வாழுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா இரத்தத்தினால கழுவப்பட்டு உன்னத உயர்வான மேலான ஒப்பற்ற நிலையில வாழ்ந்து யார் வாழ்ந்துட்டு இருக்கா? நம்முடைய சபையில் நீங்க இருக்கீங்க, இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க. நீங்க இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க. நீங்க எல்லாம் இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க. நாம மாத்திரம் இல்லை, உலகத்தில் ஆவிக்குரிய சபையில் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களாம் எப்படி இருக்கிறாங்க? உயர்வான உன்னதமான ஒப்பற்ற நிலையில இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நாம இந்த யூதர்களுடைய அந்த விசுவாசத்தின்படி அவர்களும் தேவன் ஒருவர் இருக்கின்றார், அவர் வரப்போகிறார் என்ற நிலையில தான் இன்று வரைக்கும் இருக்கிறாங்க. இயேசு வாழ்ந்த நாட்கள் எப்படி இருந்தார்களோ அதுபோல இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த யூதர்களும் அதே நிலையில தான் இருக்கிறாங்க. மேசியா இன்னும் வரலன்னு அவர் வந்துட்டார். மேசியா இந்த பூமிக்கு வந்து ஒரு மனித கோலத்தில் இருந்து ரட்சிப்பினுடைய காரியத்தை செய்வதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறார், இயேசு சந்திக்கிறார். யார் என்றா, அவன் பேரு நிக்கதேமு. அவன் யாரு? யூதன், பரிசேயன், போதகன். அவனை பார்த்து நீ மறுபடியும் பிறக்கணும்டா அப்படிங்கிறார். ஐயா, நான் இவ்வளோ வயசாயிட்டேன், எப்படி பிறக்கணுங்கிறீங்க? மோசே ஆகமத்தை நீ போதிக்கிற, என்னத்தை தான் போதிக்கிற? என்னை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. வழிமுறைகள், சட்டதிட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், மாத பண்டிகைகள் என்னை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. தெரியலையா உனக்கு? வனாந்தரத்தில் மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பாம்பின் விஷத்தினால கடிபட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைச்சிக்கிட்டாங்க. உன்னையும் பாபம் என்கிற பாம்பு தீண்டி இருக்கிறது, மூதாதையரை தீண்டினது போல உன்னையும் தீண்டிருக்கு. நீ என்னை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள் எதுவும் நீர் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த பரிசுத்தத்தை கொடுக்க முடியல. நான் ஃபெயிலாகி நிற்கிறேன். உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, அப்படி பாரு என்று சொல்லி பேசும்பொழுதுதான் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தரளி, என்னை தந்தரளி, அவரை தந்தரளி, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். யோவான் 3:16. வார்த்தை பை வார்த்தையாக நம்ம என்ன செய்தோம்? தியானித்தோம். இப்போ அன்பு கூர்ந்தார். எப்போ அன்பு கூர்ந்தார்? இயேசு 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அன்பு கூர்ந்தாரா? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பு கூர்ந்தார். தூதர்கள் பாவம் செய்த போது அவர்களை தள்ளிட்டு மனிதர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு கை கொடுத்தார். ஏன் கை கொடுத்தார்? பரிபூர்ண அன்பு கூர்ந்தார். எப்போ அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தூதர்களை தள்ளினது போல தேவன் தள்ளாம கை கொடுத்தார் அவர்களுக்கு. அவருடைய குடும்பத்தில் எப்படி பயணித்தது? காயின் ஆபேல் சகோதரர்களாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ள எப்படி பயணித்தது? காயினுக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள எப்படி பயணித்தது? முதலாம் அழிவுக்குள்ள இருந்த ஜனங்களுக்குள்ள எப்படி பயணித்தது? அதில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தார், நோவா. அவனுக்குள்ள எப்படி பயணித்தது? அவன் குடும்பத்துக்குள்ள எப்படி பயணித்தது? சேம், காம், யாப்பேத்து 3 பேர் இருந்தானுங்க. அந்த 3 பேருக்குள்ள சேமுக்குள்ள எப்படி பயணித்தது, காமுக்குள்ள எப்படி பயணித்தது, யாப்பேத்துக்குள்ள எப்படி பயணித்தது, டீட்டெயிலாக பார்த்தோம். அப்போ சேமுடைய வம்சத்தில் தான் ஆபிரகாம் பிறந்தார். ஆபிரகாம் மூலமாக அந்த பரிபூர்ண அன்பு எப்படி பயணித்தது என்று பார்த்தோம். ஈசாக்குக்குள்ள எப்படி பயணித்தது என்று பார்த்தோம். யாக்கோபுக்குள்ள எப்படி பயணித்தது என்று பார்த்தோம். யாக்கோபுடைய குமாரர்களுக்குள்ள 12 பேர், அவங்களுக்குள்ள எப்படி பயணித்தது என்று பார்த்தோம். அந்த யாக்கோபுடைய குமாரர்கள் அவங்க வீழ்ந்து விடாதபடிக்கு, செத்து விடாதபடிக்கு தேவன் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அந்த மனிதன் யோசேப்பு. அவனை வைத்து அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி பரிபூர்ண அன்பு பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள எப்படி பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவனுடைய குடும்பத்துக்குள்ள எப்படி பயணிக்கிறது என்றால், போன வாரத்தில் ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா? என்ன பிக்சர் பார்த்தோம்? யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில் அதிபதியாக, தகப்பனாக, இன்னும் கர்த்தாவாக அவனுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் இருந்தான். அவங்க குமாரர், அதாவது யாக்கோபுடைய குமாரர் அவங்க இருக்கிறாங்க. அதிபதி யாருன்னா அவங்க குமாரருக்குள்ள ஒரு குமாரன் அதிபதியாக இருக்கிறான். தன்னுடைய சகோதரர்களுக்குள்ள அவன் பேசுகிறான் என்பதை குறித்து பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு இந்த குமாரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குமாரன் யோசேப்பு, அவனுக்குள்ள யோசேப்புக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு எப்படி பயணித்து கொண்டு இருக்கின்றது என்பதை குறித்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கரங்களை தள்ளல. ஆமென். வாசிங்க.
ஆதியாகமத்தின் புத்தகம் 45:9 வாசிங்க. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனாகிய யாக்கோபினிடத்திற்கு போய், நம்முடைய தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் அப்பா நீங்க வாங்க, கொஞ்சம் கூட லேட் பண்ணாதீங்க, தாமதிக்காதீங்க. நீரும்னா அப்பா நீங்களும் உம்முடைய பிள்ளைகளாகிய என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய சகோதரர்களாகிய அவர்களுடைய பிள்ளைகளும், அப்பா நீங்க மாத்திரம் இல்ல, உங்க ஆடு மாடு அவைகளும், நீங்க என்னென்னலாம் ஆடு மாடு நிமித்தமாக சம்பாதித்தீங்களோ அவைகளோட நீங்க எங்க வரணும்னா, நான் இருக்கின்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பேரு கோசேன் என்று பேரு. அந்த கோசேன் என்கிற பேரு உள்ள அந்த நாட்டிற்கு, அந்த இடத்திற்கு என்ன செய்யுங்க, வாசம் பண்ணி என் பக்கத்திலேயே வந்துருங்கப்பா அப்படின்னு யார்கிட்ட சொல்றா? சகோதரர்கிட்ட சொல்லி விடுறான். இங்க ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்கிறது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இங்க ஒரு தகவல் பேசப்பட்டிருக்கு. பரிபூர்ண அன்பு எப்படி பயணிக்குது பாருங்க. தேவனுடைய பரிபூர்ண அன்பு யோசேப்பினிடத்திலிருந்து எப்படி ஒரு காற்றாற்று வெள்ளம் போல இந்த யாக்கோபினுடைய குடும்பத்துக்குள்ள பயணிக்கிறது, அதிலிருந்து எப்படி பாய்கிறது என்பதை பாருங்க. என்ன செய்யுது? பாய்கிறது. 2015 இதுவரைக்கும் காணாத 100 வருடத்திற்கு முன்பு பெய்த மழை 2015 பெய்ததாக புள்ளி விவரம் சொல்கிறாங்க. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். நாங்களும் இருந்தங்க சென்னையில், எங்கள் காரு பாதி முழுகிருச்சு. நல்ல வேலை இன்ஜினுக்குள்ளே தண்ணி போல. காற்றாற்று வெள்ளம்னா எங்களுக்கு நல்லா தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சி எல்லா ஜனங்களும் நெஞ்ச அளவு கழுத்தளவு தண்ணியில் வெறும் தலைகளாக இருந்தது, நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம் காற்றாற்று வெள்ளம்னா என்னன்னு தெரியும். அது எவ்வளவு உண்மையாக ஒரு சம்பவமாக நடந்ததோ அதுபோல பரிபூர்ண அன்பு யோசேப்பின் மூலமாக யாக்கோபுடைய குமாரர்களுக்குள்ள, யாக்கோபுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள பாய்கிறது 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 பாய்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் 2015 அந்த காற்றாற்று வெள்ளத்தை காட்டிலும் யோசேப்புக்குள்ள, யாக்கோபுடைய குமாரர்களுக்குள்ள, யோசேப்பின் குடும்பத்துக்குள்ள பாய்ந்தது என்று சொன்னால் மிகையாகாது. சொல்கிறான், அப்பா நீங்கள் சீக்கிரமாக வாங்க, வந்து என்ன பாருங்க, தேசம் முழுவதுக்கும் என்னை அப்படியே அதிபதியாக தேவன் வச்சுட்டாரு. நீங்கள் மாத்திரம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள், அதாவது எங்கள் அண்ணன் எல்லோரும் வரட்டும், என் தம்பிலாம் வரட்டும். வரும்போது வெறுங்கையாக வராதிங்க, நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் எப்போதும் இருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் அப்படியே பிரிஞ்சு இருந்துட்டேன். ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த குடும்பம் பல இடங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள 6 மாதத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா பிள்ளைகள் படிப்பு என்ன ஆகும்? என்ன கவனிங்க, பிள்ளைகள் படிப்பு என்ன ஆகும்? ரொம்ப கீழான நிலைக்கு போயிடும். ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுனால வேறு ஃப்ரெண்டு, வேறு படிப்பு, வேறு அட்மாஸ்பியர், வேறு டீச்சர்ஸ், வேறு ஸ்டூடெண்ட்டு, வேறு போதிக்கிற போதனைகள், வேறு போதிக்கிற ஆசிரியர்களுடைய அந்த போதனை, அந்த பேட்டர்ன், பிள்ளைகள் அப்படியே ஸ்தம்பிச்சிருவாங்க, சரியாக படிக்க முடியாது. தகப்பன் தாய் என்ன செய்வாங்க? சரி இப்படி தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில், அல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொடைக்கானலில், அல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊட்டியில், அல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெங்களூரில், அல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்லியில், அல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது, அதில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அதில் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க? ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அது வாரம் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம், இங்கே இருக்கட்டும் தீர்மானம் எடுக்கிறாங்க. அதே தீர்மானத்தின்படி 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது 10வது 11th 12th படிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் அப்படியே புதுசாக இருக்கும், புதுமையாக இருக்கும். ஓ இதான் நம்ம வீடா? அங்கே தான். என்னதான் ஒவ்வொரு ஆனுவல் லீவுக்கும் பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் 12th முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பாடா, அப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டடா, இனிமேல் காலேஜ் தான் என்று சொல்லி அந்த பிள்ளை பெற்றோரோட அல்லது தன் உடன் பிறந்த சகோதரனோட சகோதரிகளோட
வந்திருந்தேன். இனிமேல் எங்கள் அப்பா அம்மாவோட என்னுடைய சகோதர சகோதரிகளோட இனிமேல் நான் என்னென்றே இருக்கலாம். பாடா ஹாஸ்டல் வாழ்க்கை போதுமடா சாமி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அப்பாடா அப்படின்னு அந்த ஹாஸ்டலில் இதுவரைக்கும் வாழ்ந்த பள்ளி பருவம் முழுவதும் ஹாஸ்டல்லையே கழித்த அந்த பிள்ளை எப்படி உணர்கிறதோ அதுபோல் யோசேப்பு உணர்ந்தான். போதும் என்னுடைய அடிமையின் வாழ்வு, என்னதான் நான் எகிப்து தேசம் முழுவதுக்கும் பார்வோனுக்கு நான் தகப்பனா இருந்து அவனுடைய குடும்பத்துக்கு அதிபதியாக இருந்து எகிப்து தேசம் முழுவதற்கும் நான் அதிபதியாக இருந்தாலும் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட எங்கள் அண்ணனோட எங்கள் தம்பிகளோட நான் வாழ்வது என்பது இருக்கின்றது இல்லை. அதற்கு ஒப்பமையாக எதுவுமே இல்லை. ஆமே அல்லேலூயா. கணவன் கூட வலைதளங்களில் அநேக பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாரினில் மாதம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கின்ற அல்லது சம்பாதித்த மனுஷர்கள் குடும்பத்தோடு அங்கே இருக்கிறாங்க. கை நிறையா 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாதம், 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாதம். ஆனால் என்னுடைய தாய் தகப்பன், நான் பிறந்த என்னுடைய பிறந்த மண்ணில் இருக்கக்கூடிய நண்பர்கள், எதிர்த்தாப்பில் இருக்கிற உறவினர்கள், அவர்கள் என்னை பார்த்து அல்லது நான் அவர்களை பார்த்து இருந்து அவர்களோடு நல்ல சுக காரியங்களுக்கு, நலமான காரியங்களுக்கு, சந்தோஷமான காரியங்களுக்கு போயிட்டு வந்தது நான் தடைபட்டு போய்விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய பணம் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆகவே இதை ரிசைன் பண்ணிட்டு எங்கள் அப்பா செய்த அந்த விவசாய தொழிலை செய்வதற்காக நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வர்றாங்க. இப்போ காரணம், போதுமடா சாமி 10 லட்சமா நான் பைசா இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவோட நான் பக்கத்தில் இருப்பது போல, என் உறவினர்களோடு நான் பக்கத்தில் இருப்பது போல, என் நண்பர்களோடு, என் சமுதாயத்தோடு, நான் பிறந்த நான் வாழ்ந்த மண்ணு, மிதித்த மண்ணு மேலே மிதிக்க தான் எனக்கு ஆசை. அப்படிப்பட்ட நிலையில தான் வர்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் யோசேப்பு இருந்தான். என்ன இருந்தா? யோசேப்பு தான். ஒரு தகவலை சொல்றான், இன்டைரக்டா சொல்றான். யோசிச்சு பாருங்க, யோசேப்புக்கு அப்போ தாய் நாடு தாய் நிலம் என்று இல்லை. ஆகவே அப்பாவை, அம்மா மரித்து போயிட்டா, அப்பா, பெரியம்மா, அம்மாவுடைய தாதி மாற்றாந்தாய், பெரியம்மாவுடைய மாற்றாந்தாய், எங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள், ஆடு மாடு, அவங்க பேசுறது, அவங்க சத்தம், அவங்க என்னோடு கூடி விழாவுகிறது, என் அண்ணனுடைய பிள்ளைகள் என்னை சித்தப்பான்னு கூப்பிடும், அந்த சித்தப்பான்னு கூப்பிடுகிற அந்த சப்தம் என் காதுகளில் கேட்கிற அந்த கேள்வி, அந்த காரியம் இருக்கு. அதற்கு ஒப்பமை எதுவுமே இல்லை. நான் பார்வோனுக்கு தகப்பனாக இருந்து என்ன, அவனுடைய குடும்பத்துக்கு கர்த்தாவாக இருந்து என்ன, இந்த தேசம் முழுவதுக்கு அதிபதியாக இருந்தா என்ன, எல்லாம் எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் பெரியம்மா மாதிரி, பெரியம்மாவுடைய தாதி மாதிரி, எங்கள் அம்மா தாதி மாதிரி, எங்கள் அண்ணனுங்க மாதிரி, அண்ணனுடைய பிள்ளைகள் மாதிரி, அவங்க பேசுகிற, அவங்க முகத்தை பார்க்குற மாதிரி வருமா? வராது. கூப்பிட்றான். ஒருவேளை இவனுக்கு தாய் தேசம் தாய் நாடு என்று இருக்குமானால் என்ன செய்திருப்பான்? அதிபதியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், என்னை விட்டு நான் போயிடுறேன் என்று சொல்லி வந்திருப்பான். யாரு? யோசேப்பு. தாய் நாடு தாய் தேசம் என்று இல்லாதபடியினால அவன் இருக்கிற இடத்திற்கு தன்னுடைய தகப்பனையும் பெரியம்மாவையும் எங்கள் அம்மாவுடைய தாதியையும் பெரியம்மாவுடைய தாதியும் எங்கள் அண்ணனுடைய பிள்ளைகளும் ஒட்டு மொத்தமாக ஒரு குண்டூசி கூட இல்லாமல் எடுத்துட்டு வாங்க, நாம் இங்கே இருக்கலாம் ஒன்றா. எப்படி உறவை அவன் மேன்மை பாராட்டுறான் பாருங்க. இந்த காலத்தில் சில பிள்ளைகள் இருக்கு, அப்பா அம்மா ரொம்ப நேசித்து தோல் மேலே போட்டு மார்பிளை சுமந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து கண்கலகாமல் அவங்கள வச்சிருந்து பசினா என்னன்னு தெரியாமல், போராட்டம்னா என்னன்னு தெரியாமல், இந்த போராட்ட வாழ்க்கை அதெல்லாம் என்னன்னு தெரியாம வைத்த அந்த தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தி விட்டு போகிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஒரு தகவல் சொல்றேன், யோசேப்பு போல இந்த பிள்ளைகள் இருப்பார்களானால் உதறி விட்டு போக மாட்டாங்க. புள்ளிவரம் சொல்லுது, சென்னையில் ஒரு நாளைக்கு 2 இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை தங்களுடைய இங்கே இருக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. பணம் உள்ளவர்கள், செல்வம் உள்ளவர்கள் சீராட்டி பாராட்டி அவங்க கண்ணீர் வெடிக்கிறாங்க. என் பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? பாலூட்டி சீராட்டி, இவனுக்கு இது நல்லது அவனுக்கு அது நல்லது. பெற்ற 2 பிள்ளை பெற்றேன், 2 ஆண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளையும் ஒத்த பக்கம் ஒருத்தன் கையை பிடிச்சி கொண்டாந்து ரோட்டில் விட்டு போயிட்டானுங்க. எவ்வளவு சொத்து,
சென்னையிலே 3 வீடு 4 வீடு எல்லாவற்றையும் அவங்க பேருக்கு நான் எழுதி வச்சேன், எங்களுக்கு அப்புறம் அவங்க தானேன்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட அந்த வீட்டை அவங்க என்ன செய்தாங்க, அனுபவிக்கிறாங்க. எங்களை சாப்பாடு கொடுக்கல, தெருவில் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெருவில் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, பெற்றோர் அழுகிற கண்ணீர்களை பார்க்க முடிகிறது. ஏன்? எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தால் என் வாழ்க்கைக்கு, சந்தோஷ வாழ்க்கைக்கு ரொம்ப குறுக்கீடாக இருக்கிறாங்க. அட முண்டமே, உங்கள் அப்பா வாழ்கிறாங்க, உன்னோட வயோதிபத்தில் உன்னோட வாழ்கிறாங்க என்றாலே உனக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தினுடைய செழுமையை தேவன் உனக்கு கொடுக்கிறார் என்றால் அவர்கள் நிமித்தமாக தான் கொடுக்கின்றாங்க. 1000 லட்சமா நீ சம்பாதிக்கிறார் என்றால் உன்னுடைய வயோதிப தாய் தகப்பன் உன்னோடு இருக்கின்ற பட்சத்தினால தான் நீ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற. நீ கொண்டே விடுறீல, உன்னுடைய பிள்ளைகள், நீ உன்னுடைய தகப்பனை விடுறத உன் பிள்ளைகள் பார்க்குது. நீ வயோதிபத்தில் இருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா வயோதிபம் வருவதற்கு முன்பாகவே உன் பிள்ளைகள் உன்னை நடு ரோட்டில் விடுவதற்கு அதிக பாடத்தை உன் மூலமாக படிச்சிருச்சு என்பதை மறந்துடாது. யோசேப்பு சொல்றான், எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரா, உயிரோடு இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி யோசேப்புக்கு அப்படியே தேவாமிர்தம் குடித்தது போல இருந்தது. அவனுடைய காதுகளுக்கு அந்த வார்த்தைகள், எங்க அப்பா இன்னும் இருக்கிறாரா, இன்னுமா இருக்கிறார் எங்க அப்பா, நான் செத்துட்டார்னு நினைச்சேன், என்ன போல பாக்கியவான் கர்த்தாவே உலகத்தில் யாரும் இல்லை, எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த செய்தியானது அவன் அதிபதியாய் இருந்து, பார்வோனுக்கு தகப்பனாய் இருந்து, அவனுடைய குடும்பத்துக்கு கர்த்தாவாய் இருந்து, எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிபதியாய் என்று இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆசையை காட்டிலும் அல்லது அந்த மன நிறைவை காட்டிலும் தன் தகப்பன் உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தி அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மன நிறைவை. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு செயல் பாருங்க. ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் வலைதளங்களில், யூடியூப்பில், உலகமெங்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப வயசாயிட்டாங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு நல்லா படிக்க வச்சாங்க, எங்கள் அப்பா அம்மா இப்போ வயோதிபமாக இருக்கிறாங்க, என் மனைவியும் என்ன உங்கள் அப்பா அம்மா இருக்கிறனால தான் நமக்கு என்று குத்திக்கிட்டே இருக்கிறா, அல்லது எங்கள் அப்பா அம்மா இருக்கிறனால தான் எனக்கு சில காரியங்கள்லாம், என் குடும்பத்தில் சில காரியங்கள்லாம் பண்ண முடியாமல் இருக்குது, அவங்க இல்லைன்னா தடையில்லாமல் இருக்கலாமே அப்படின்னு இருதயத்தின் ஓரத்தில் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த இருதயத்தின் ஓரத்தில் இல்லதை இப்போவே வேரோடு கொடுங்க. யோசேப்பு உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கட்டும். உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா முதல்ல நீங்கள் இல்லை. ஒருபோதும் உங்கள் தாய் தகப்பன் இந்த பூமியில் என் பிள்ளைக வயோதிபத்தில் என்னை கவனிப்பாங்களோ கவனிக்க மாட்டாங்களோ, இவங்களை எதுக்கு நாங்கள் படிக்க வைக்கணும் என்று சொல்லி உங்களை படிக்க வைக்காம வைத்திருப்பார்களானால், உங்களுக்கு செல்வங்களை சேர்த்து வைத்திருக்காமல் இருப்பார்களானால், இந்த இப்படி நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த மிருகங்களாகிய உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். கர்த்தர் பேசுறாருங்க. ஒருவேளை அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து பிசாசுனுடைய எங்க அப்பா என்னோடு, எங்க அம்மா என்னோடு வயோதிபத்தில், நான் இப்போ நல்ல குடும்பத்தில், பிள்ளைகள் இப்போ தான் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளோடு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம், எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு இடையூறாக இருக்கின்றார்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எடுத்து போட்டுருங்க. ஏனென்றால் நீங்கள் இருக்கின்ற இந்த நிலைமை, நீங்கள் வகிக்கின்ற இந்த பதவி, உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த சம்பளம் உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் வச்சு பராமரிப்பீங்க என்பதற்காக தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதி. காமிச்சு கொடுக்குறவங்களுக்கு. எகிப்து தேசத்தில் யோசேப்பு அடிமையின் அடிமையாக இருந்து பிச்சைக்காரனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானால் தாய் தகப்பனை அவர்கள் போஷிக்க முடியுமா? அவங்க அண்ணனுக்கு இந்த போஜனம் கொடுக்க முடியுமா? இந்த பஞ்சத்தில் பார்வோனுக்கு அவன் தகப்பன், அவனுடைய வீட்டாருக்கு அவன் கர்த்தா, எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதி என்ற சாணம் வகிப்பதற்கு காரணம் என்னவென்றால் தாய் தகப்பனை அவன் பராமரிப்பான், காப்பான் என்பதற்காக தேவன் அந்த காக்கின்ற அந்த தன்மை அவனுக்குள்ள இருக்கின்றபடியினால்தான் அந்த 3 பரீட்சை, அந்த 3 நிலைமை, அந்த 3 பதவி. ஒருவேளை ஒரு ஃபேக்ட்ரி நடத்தலாம், நீங்கள் உங்கள் அப்பாவுடைய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். என் பிள்ளை என்ன கடைசியில் என்ன பாதுகாக்காது, எனக்கு போஷிக்காது, இந்த ஃபேக்ட்ரியை குழுக்கள் முறையில் வேலை செய்த யாருக்காவது எடுத்துக்கட்டுன்னு என்று சொல்லி எழுதி வைத்திருந்தாலும் நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்திருப்பீங்க. என் பிள்ளைங்க என்னை சரியாக பராமரிக்காது என்று சொல்லி உங்களை படிக்காமல் வச்சுருந்தாங்கன்னா நீங்களும் மூட்டை தூக்கி இருக்கணும்,
இல்லாட்டி ரோடு போடுறதுக்கு ஏதாவது காரியங்களை செய்யணும். படிக்காதவனுடைய நிலைமை என்னவென்று யோசிச்சு பாருங்க. கைமாறு கருதாமல் ஏதோ உள்ளத்தில் தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை, என் பிள்ளைகள் கடைசியில் என்னை தாங்கும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி உலகத்தினுடைய பெற்றோர் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பெற்றோர்களும் பிள்ளைகளை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருப்பதற்காகத்தான் தேவன் உங்களுக்கு பொருள்களை, பதவிகளை, ஃபேக்ட்ரியை நிறுவிங்கன்னா அந்த நிறுவனத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவி வகிப்பதற்கு காரணம் உங்கள் தாய் தகப்பன். உங்கள் வீட்டில் இருக்கிற வயோதிபத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தாய் தகப்பன் நிமித்தமாக தான் நீங்கள் இந்த பூமியில் ஒரு அலுவலகத்தில் ஒரு பதவியில் இருக்கின்றீர்களே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை. ஒருவேளை மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க, வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லையே, எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்களே. ஆனால் தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்க, எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தால் எங்கள் அப்பா அம்மாவை நான் எப்படிலாம் நான் பார்த்துருப்பேன், என்னுடைய தாயினுடைய தகப்பனுடைய அன்பு எப்படிலாம் நான் பெற்றிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஐயோ இல்லையே என்று ஏங்கலாம். அந்த ஏக்கமே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்து கொள்வீர்கள் என்பதற்காக இப்போ உள்ள நிலைமையை தேவன் கொடுத்துருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அல்லது உங்களுடைய மனைவியினுடைய தாய் தகப்பன், அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் வகிக்கின்ற பதவி, உங்கள் மனைவியினுடைய தாய் தகப்பனை நீங்கள் எப்படி தாங்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க என்ற விதத்தில் நீங்கள் வகிக்கின்ற பதவி உங்களுக்கு உதவி செய்கிறது. தேவன் அதை கொடுத்திருக்கிறார். யோசேப்பு மிகப்பெரிய உதாரணம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தான் பெற்றோரை, என் சந்தோஷ மனைவியோடு நான் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னுடைய பெற்றோர்கள் மிகவும் இடையூறாக அவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ பேருக்கு அப்பா அம்மாலாம் செத்து போயிருக்காங்க. இதுங்க இருந்து என்ன, செத்து போயிருந்தால் எவ்வளவோ நலமாக இருக்குது. வார்த்தையை மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்டு உதட்டளவில் அன்பு செலுத்துகிற, உதட்டளவில் பேசிக்கொண்டு இருக்கிற வலைதளங்களில் யூடியூப்பில் ஒரு சில குடும்பத்தில் அப்படி கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன், உதட்டளவில் வலைதளங்களில் யூடியூப்பில் எங்கள் அப்பா மாதிரி முடியாதா என்று சொல்லி உதட்டளவில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவன் உங்கள் பேச்சை, உங்கள் இருதயத்தை பார்க்குறார், மறந்துடாதீங்க. கர்த்தர் பாருங்க, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இந்த யோசேப்பு. என் மகன், என் யோசேப்பு அவனுடைய தாய் தகப்பனை, இந்த பூமிக்கு இந்த யோசேப்பாகிய என் மகன் வருவதற்கு காரணமாக இருந்த அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று என் பிள்ளை யோசேப்புக்கு நல்லா தெரியும். ஆகவே தான் அவளுக்கு அவ்வளவு செல்வம், அதிகாரம், அந்த ஆளுமை அவனுக்கு கொடுக்கின்றேன். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு இடையூறாக இருக்கிறாங்க என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கின்ற அதிகாரம், ஆளுமை, இந்த பதவி, அந்த பொசிஷன் ஏதோ எப்படிப்பட்ட நிலையில் எப்போ வேணாலும் தேவன் பறிக்கணும்னு இல்லைங்க. உங்களுடைய தகாத எண்ணமே உங்களுடைய பதவியை, உங்களுடைய அந்த நிலைமையை, உங்களுடைய அதிகாரத்தை பறித்து விடும் என்பதை மறந்துடாதீங்க. தேவன் பறிக்கணும்னு அவருக்கு விஷயமே இல்லை. தேவன் பறிக்கணும்னு எண்ணமே கிடையாது. அவர் உங்களை விட்டு தூரமாய் நிற்பாரானால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிசாசானவன் உங்கள் நினைவுக்குள்ளேயே வந்து உங்களுடைய நிலைமையை, உங்கள் அதிகாரத்தை பறிக்கக்கூடிய நிலைமையில தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப ஆபத்தான காரியங்க. ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப மனது வேதனையோடு நான் பேசுகிறேன். எனக்கு தெரிந்த எத்தனையோ நண்பர்கள் தங்களுடைய 80% நல்லா வச்சுருக்காங்க, 20% தன்னுடைய தகப்பன் தாயை என்ன செய்திருக்காங்க, வெளியில் விட்டுருக்காங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுருக்காங்க. என் பிள்ளை வந்தாதா, என் பேரனை நான் பார்க்க மாட்டாங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க அழுததை, என் பிள்ளையை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், என் பிள்ளை என்னை பார்க்குறதில்ல, என் பேர பிள்ளையை என்கிட்ட கண்ணிலே காமிக்கிறதில்ல, அழுதுருக்குறாங்க. அவங்க வேதனையை அவங்க சொல்கிறாங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் பிறந்ததுனால தானே திருமணம் பிள்ளைன்னு வந்துச்சு, நான் பிறக்காமல் இருந்திருப்பேன், ஆனால் என்னோட சேர்ந்து என் மனைவியும் கஷ்டப்படுறாளே என்று சொல்லி பேசின வார்த்தைகள் இந்த காதுகள் கேட்டதுங்க. அந்த பேச்சு சாதாரண பேச்சு அல்ல. அந்த பேச்சுக்குள்ளே ஒரு சாபம் மறைந்திருக்கிறது. அல்லது நீங்கள் வகிக்கின்ற எதிராக வினையூற்றக்கூடிய வார்த்தைகள் தான் தாய் தகப்பனுடைய பெற்றோருடைய வார்த்தை. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும்
கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். அடிமைத்தனம், அடிமைத்தனம், ஓடுதல் ஓடுதல் ஓடுதல். யோசேப்பு 18 வயதில் விற்கப்பட்டான். நிரம்பும் பொழுது 30 வயதாகும் போது பார்வோனுக்கு முன்பாக நின்னான். 12 வருடம் அவனுடைய வாழ்க்கையில் இருண்ட வாழ்க்கை. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பையன் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் ஒரு கான்வென்ட்டில், ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் அல்லது ஏதோ ஒரு ஹாஸ்டலில் இருந்து படிக்கின்ற அனுபவம். அவன் இந்த காலத்தில் படிக்கிறாங்க, அந்த காலத்தில் படிக்கலை. அனுபவம் ரொம்ப பிட்டர் அனுபவம். சிறைச்சாலையில் ரொம்ப வருஷம், அடிமையாய் சில வருஷம். எங்கள் அப்பாவை நான் எப்போ யோசிச்சு பாருங்க. விற்கப்பட்ட பொழுது இனி நான் என் தகப்பனை, என்னுடைய தாயினுடைய தாதியை, எங்கள் பெரியம்மாவை, பெரியம்மாவுடைய தாதியை, அவருடைய பிள்ளைகளை, என்னுடைய சகோதரருடைய பிள்ளைகளை நான் பார்ப்பேனா மாட்டேனா? முடியாது. போயிட்டான். அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்டு போத்திபார் வீட்டில் அதே அடிமைத்தனம். அங்கே ஒரு மோசமான ஒரு பொம்பளை. அவளாம் பொம்பளைன்னு சொல்கிறதுக்கு, பொம்பளையாக வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத பொம்பளை. அவளை பற்றி பேச விருப்பம் கிடையாது. போத்திபாருடைய மனைவி. மனுஷியாக வாழ்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மிருகம் அது. அதன் நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போனான். கடுங்காவல் இருக்கும்போது, ஐயோ எங்கள் அப்பா என்னை பல வரல அங்கினால் என்னை அலங்கரித்து அழகு பார்த்த எங்கள் அப்பா, எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மாவுடைய தாதி, எங்கள் பெரியம்மாவுடைய தாதி, எங்கள் அண்ணன், அவங்க ரூபன், இன்னும் சிமியோன், காத்து, ஆசீர், இவங்களுடைய பிள்ளைகள் என்னை சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடும். அந்த பிஞ்சு மொழிகள் என் காதில் ஒலிக்கும். அந்த மொழிகள்லாம் இனி நான் எப்பொழுது காண்பேன்? ஐயோ, தனியா நான் சிறையில் அடைபட்டு இருக்கிறேன். பிரிவால் வாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும் குடும்பத்தினுடைய சிக்னிஃபிகன்ட், முக்கியத்துவம். பிரிந்த குடும்பத்திற்கு தான் தெரியும் குடும்பத்தினுடைய ஒற்றுமை என்னவென்று. ஒற்றுமையா இருக்கீங்களா? தயவு செய்து பிரித்து விடாதீர்கள், பிரித்து கொண்டு போயிடாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் ஊழியக்காரனாக இருந்து ஊழியனாக இருந்து பேசுகிறேன். பிரித்து கொண்டு போயிடாதீங்க. அதுக்காக லாடு லபக்தாஸ்லாம் கிடையாது. பிரித்து கொண்டு போயிடாதீங்க. தாய் தகப்பன் வேண்டாம், நான் தனியாக போயிடுறேன், எங்கள் அண்ணன் எல்லாம் வேண்டாம், பிரித்துட்டு போயிடாதீங்க. அல்லது இனி குடும்பமே வேண்டாம், நான் மாத்திரம் தனியாக போயிடுறேன், என் பிள்ளைகள் மனைவிலாம் எப்படியோ போட்டு நான் மாத்திரம் போயிடுறேன். தயவு செய்து போயிடாதீங்க. உங்கள் குடும்பம் சீரழிந்து போயிடும். மனைவி நீங்கள் அப்படி இருக்கலாம், எங்கள் கணவனும் வேணாம், பிள்ளை வேணாம், நான் தனியாக இருந்தால் நான் நல்லா இருப்பேன், நான் பிரிச்சுக்கிட்டு போயிடுறேன். வேண்டாம், உங்கள் குடும்பம் சீரழியும். எங்கள் அப்பா அம்மா வேண்டாம், நானும் என் பிள்ளைகளும் என் மனைவி நான் குடும்பமாக ஒரு சிறிய குடும்பமாக நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம். வேண்டாம், எங்கள் அப்பா அம்மாலாம் வேண்டாம், பிரிச்சுட்டு போயிடும். வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். நீங்கள் சீரழிவீங்க, உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அம்மா இல்லை. பிரிந்து போன யோசேப்பு சகோதரரை பார்த்து அப்பாவும் நீங்களும் வாங்கன்னு ஒன்று சேர அழைக்கிறான். ஒன்று சேர்ந்து இருக்கின்ற நீங்கள் பிரித்து கொண்டு போயிடாதீங்க. ஒன்று சேராமல் பிரிந்த யோசேப்பு குடும்பத்தை பார்த்து ஒன்று சேருகிறான். அப்போ பிரிந்த நிலையில இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனம். இப்போ குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள் பிரித்து கொண்டு போவீர்களானால் உங்களுக்கு நேரிட போவது அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலிருந்து குடும்பத்துக்கு வந்தான். நீங்க குடும்பத்தை பிரித்து கொண்டு போனீங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவீங்க. மறந்துடாதீங்க. யோசேப்பு இந்த பூமியில கூடி வாழ்வதற்கு, சகோதர சகோதரிகளோட, குடும்பத்தோட, தாய் தகப்பனோடு வாழ்வதற்கு, இதுதான் தேவன் குடும்பத்தோட ஆசீர்வாதத்திற்கு, குடும்பத்துடைய ஆளுகைக்கு தேவன் இதைத்தான் தேவன் வைத்திருக்கிறார் என்று யோசேப்புக்கு அறிந்து கொண்டார். நான் சொல்கிறான், நீங்கள் அல்ல தேவனை கொண்டு வந்தார். எதுக்கு? நம்மெல்லாம் ஒன்றா சேரணும். ஒருவேளை பஞ்சமாக இருந்துச்சுன்னா, அந்த பஞ்சத்தில் யாராவது மரித்து இருந்தீங்கன்னா குடும்பம் செதஞ்சிரும். அப்பா அம்மா செத்துருந்தாங்கன்னா, அம்மா இறந்துட்டா, பெஞ்சமின் பிறக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க, அந்த பிரசவத்திலே இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுடைய தாதி, எங்கள் பெரியம்மாவோட தாதி, எங்கள் அண்ணன் பிள்ளைங்களாம் யோசிச்சான். குடும்பம் இணைக்கப்பட்டுச்சு. அப்போ யோசேப்பின் குடும்பத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு. எப்படிப்பட்ட நிலையில் அந்த குடும்பத்தை, பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர பரிபூர்ண அன்பு செயல்பட்டதோ, அந்த குடும்பத்துக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு என்னென்ன காரியத்தெல்லாம் செய்தது, அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பரிபூர்ண அன்பு செயல்பட்டது என்பதை வருகிற வாரத்தில் நாம் பார்ப்போம்.
கண்களை மூடும் அந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைங்களாம் நாங்கள் வர்றேன்ப்பா. அப்பா, குடும்பம் என்றாலே, உறவு என்றாலே ஒன்று கூடி வாழுதல். இந்த ஒன்று கூடி வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை, ஆண்டவரே ஒரு செழுமைய, ஒரு செழிப்பை கட்டளையிடுவீங்க என்பது இந்த யோசேப்புடைய அவனுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த வலைதளங்கள்ல, யூடியூப்ல, உலகம் என்னும் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ள பிசாசானவன் என் குடும்பத்துல கூட்டு குடும்பமாக இருக்கிறது நல்லதல்ல, என் தாய் தகப்பனை விட்டு நான் பிரிந்து போவதற்காக எனக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது என்று உங்களுடைய பிள்ளைகள் இல்ல உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை இறங்கி அவர்களுடைய தவறான தீர்மானத்திற்கு விரோதமாக கர்த்தாவே நீங்கள் கிரியை செய்து அந்த காரியத்தை விட்டு ஒன்று சேர்ந்து வாழ, அதன் மூலமாக காரியங்களை நடப்பிக்க, அதன் மூலமாக கர்த்தாவே ஆளுகை செய்ய, அதிகாரத்தை செலுத்த, செழிப்ப, அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காம நன்றி செலுத்துகிறோம். எங்க சபையில உள்ளவங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாது ஆண்டவர் ஒன்றாய் வாழ, கூடி வாழ கர்த்தாவே அவர்களுக்குள்ள நீங்க ஆண்டவரே எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலைதளங்களை, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்க மருத்துவமனையில ஆண்டவரே பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலையில வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்கிற ஜனங்களை விடுவித்து என் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தில் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மை நாளை முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கென்று காணிக்கையின் மூலமாக அவருக்கு ஆராதனை செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஆமென்.